வெல்கம் டு தன்வி குக்கிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்கன் குழம்புங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு, சப்பாத்தி, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த குழம்புங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாங்க. ஒரு துண்டு பட்டை, 2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 2 கிராம்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பட்டை கிராம்பு அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்கோங்க. எங்களுக்கு அது கிராம் போட்டால் கொஞ்சம் அலரும் பார்த்திங்களா, அதனால் கிராம் 2 கிராம் தான் எடுத்துருக்கேன். எனக்கு குழந்தைங்களாம் சாப்பிட்ணும். அதுக்கப்புறம் அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறங்க 2 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். நான் சொல்கிற அளவு 3 பேர்த்துக்கு செய்கிற அளவுங்க. 2 பெரிய வெங்காயம் அதையும் போட்டு வணக்கலாங்க. 4 ஸ்லைஸ் இஞ்சி நம்ம சேர்த்திக்கலாம். 4 ஸ்லைஸ் இஞ்சி, 15 பல் பூண்டு, சின்ன பூண்டு, மலை பூண்டு அப்படிங்கிறனால நாட்டு பூண்டு அப்படிங்கிறனால 15 பல் எடுத்துருக்குங்க. அதையும் நம்ம சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். காய்ந்த மிளகாய் 5 எடுத்துருக்கேன். காற்றுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வர மிளகாய் சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக உப்பு வெங்காயம் வதங்குறதுக்கு. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். ஒரு 70% வெங்காயம் வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு 6 முந்திரி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். முந்திரி, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, அதையும் நம்ம சேர்த்திக்கலாங்க. கொத்தமல்லி தழை நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போது நம்ம இந்த ஸ்டேஜில் தக்காளி பழம் நம்ம சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு தக்காளி அந்த மேல் தோல் சுருங்கி வரும் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு நம்ம வர வரைக்கும் நல்லா வதங்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அது ஆறட்டும். சிக்கன் நான் பிராய்லர் கோழியில் நாங்கள் எடுத்துருக்கேன். இப்போ தனியாக வேக வச்சு நம்ம எடுக்க போகிறோம். தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வேறு கடாயில் இதுக்கு உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சமாக 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் இது சேர்த்திட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. 1 கிலோ சிக்கனுக்கு நான் சொல்கிற அளவுங்க இது. வெறும் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது வேகட்டும் சிக்கனு. இந்த பக்கம் நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லாவே நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ சிக்கனும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ ஒரு சிக்கன் எடுத்திங்கன்னா கையில் பொடிச்சு விட்டு பாருங்கள். நல்லா கையில் நம்ம இது மாதிரி கிள்ளணும் அப்படின்னா ஈஸியாக வந்துருச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. நம்ம இப்போ அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கோழி ரசத்தை அக்கட்ட ஊற்றிடாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். அந்த தண்ணி நம்ம இந்த குழம்புக்குள்ளே ஊற்ற போகிறோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்திக்கலாம். கருவேப்பந்தலை கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்திக்கோங்க. நல்லாயிருக்கும், நல்லா மணமாக நல்லா இருக்குங்க. அடுத்து கறி மசாலா 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி பொடி 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. அது நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. கொத்தமல்லி பொடி கறியிற போது அது வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மசாலா நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோணுங்க. அந்த மிக்ஸி ஜார் அலசி நான் தண்ணி சேர்த்திக்கலாங்க. நீங்கள் தண்ணி சேர்த்தணும் அப்படின்னா அந்த கோழிலுக்கு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த சாரியவே நம்ம சேர்த்திக்கலாம். கரெக்டாக இருக்கும் அந்த குழம்புக்கு. எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இந்த தண்ணி இருக்குது பார்த்திங்களா, இந்த தண்ணியை நம்ம சேர்த்திக்கலாம்.
நீங்கள் தனியாக ஒரு போசில் வடித்து கூட சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா அப்படியே நீங்கள் வடை சட்டி கூட சேர்த்திக்கோங்க. ஆனால் பார்த்து கவனமாக செய்யணுங்க. அந்த தண்ணி உள்ள நம்ம சேர்த்தியாச்சு. இப்போ அந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு இருக்குது. அப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் சேர்த்திக்கலாங்க. குழம்பு கொஞ்சம் திக்னஸ் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. இன்னும் கிரேவியாட்ட வேணும்னா நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்திக்கோங்க. நான் இன்றைக்கி சாப்பாட்டுக்கு தான் நான் வைக்க போகிறேன், அதனால் கிரேவியாட்டு பண்ணலைங்க, குழம்பாட்டு பண்ணியிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கிரேவிக்கு சப்பாத்திக்கு புரோட்டாக்கெல்லாம் வேணும், கொஞ்சம் கிரேவியாட்ட வேணும்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்திக்கோங்க. அதில் ஒரு போட்டு சிக்கன் உள்ளே போட்டு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. அந்த சிக்கன் அந்த குழம்பு இதெல்லாம் நல்லா எசன்ஸ் சூப்பராக நல்லா இறங்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடிங்க.